Hi guys, welcome back to Vlogs of Rokin and Vijay channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேஷன் ஆன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆப்ரேஷன் ஆன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குன்னா, அடிஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரூல் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அடிஷன் ரூல், group their like terms. ஃபஸ்ட்டு அடிஷன் ரூல் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். அதுதான் ரொம்ப பேசிக்கான எக்ஸ்ப்ரெஷனுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். மல்டிப்ளிகேஷனை தவிர, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனை தவிர. அது ஏன்னு சொல்கிறேன். லைக் டேர்ம்ஸ்னால் சேம் வேரியபிள் அண்ட் சேம் பவர் இருக்கணும். அது வந்து லைக் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எது லைக் டேர்ம்? எக்ஸ் இங்கே பாருங்கள், 3x 7x சேம் வேரியபிள்னால் ஆல்ஃபபெட்டில் ஸ்மால் ஆல்ஃபபெட்டிக்ஸ் எல்லாமே வர்றது வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 5x² எக்ஸ் வேரியபிள், இங்கே 3xல் இந்த எக்ஸ் வேரியபிள், -4 இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், 7x இதில் எக்ஸ் வேரியபிள், +5 இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் எதுனா இது 3x 7x. ஏன்னா இங்கே ஒரே வேரியபிள் இருக்குது, பவரும் சேமாக இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே பவர் 0, இங்கேயும் 0, எனிதிங் பவர் 0 தட் கோஸ் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரெண்டுத்துலேயுமே பவர் 1 இருக்குது, அது ஹைடாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாமா? இதுலேயே வெர்டிக்கல் இருக்குது, ஹரிசாண்டல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பார்க்கலாம். 5x² + 3x - 4 அடுத்து 7x + 5 இந்த எக்ஸ்ப்ரெஷன். இதை ஆட் பண்ணுன்னா இப்போ லைக் டேர்ம்ஸாக இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அதனால் லைக் டேர்ம்ஸு கீழே எழுதிக்கலாம். ஸோ இங்கே அடிஷன் ரூல் தெரிஞ்சிருக்கணும், +++ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே டிஃப்ரெண்ட் சைன் மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். 5 - 4 1, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் +1 போட்டாச்சு கைஸ். இங்கே ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 7 + 3 10, 10x 5x² இது ஒரு கான்ஸ்டன்ட் அன்லைக் டேர்ம்னு சொல்லலாம். ஸோ அன்லைக் டேர்ம்ஸ்னால் டிஃப்ரெண்ட் வேரியபிள் டிஃப்ரெண்ட் பவர்னு சொல்லலாம். ஸோ இங்கே கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படின்னா அதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுடலாம். அடிஷனில் எப்படி கீழே மேலே ஒரு நம்பர் இருக்கும், கீழே இல்லை அப்படின்னா அதே நம்பரை எடுத்து போட்டுருவோமோ அதே மாதிரி தான். இப்போ ஹரிசாண்டலுக்கு போகலாம். ஸோ இப்போ அடுத்து ஹரிசாண்டல் பார்க்க போகிறோம். 5x² + 3x - 4 + 7x + 5 இருக்கும். ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் வந்து 3xம் 7xம். ஸோ இதை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். சேம் சைனாக தான் இருக்குது, 10x வந்துடும். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். -4 + 5 இது டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஸோ மைனஸ் பண்ணால் 1 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் +1 போட்டுக்கலாம். இங்கே 5x² இருக்குது, இங்கே கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ கைஸ் இதில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இங்கே ஹரிசாண்டலில் அதாவது ஆன்சரை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் வெர்டிக்கல் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் ஆன்சரை இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒரே ஆன்சர் கரெக்டு தான். அது இதுலேயும் 2 டைப் இருக்குது, வெர்டிக்கல் ஒன்று ஹரிசாண்டல் ஒன்று. ஸோ வெர்டிக்கலை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். லைக் டேர்ம்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் 3zx 8zx, வெர்டிக்கல்னால் 3zx² போட்டுட்டு -8z² போட்டுக்கலாம். அடுத்து என்ன லைக் டேர்ம்ஸ்னால் 2xz அப்புறம் zx. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ பாருங்கள்,
இதுவும் இதுவும் எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 2xz இங்கே வந்து இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ப்ளஸ் zx நம்ம xzன்னு போட்டுக்கலாம். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். எது கான்ஸ்டன்ட்னா வேரியபிள் இல்லை, பவர் இல்லை, அது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ 12 கான்ஸ்டன்ட்டு -4 கான்ஸ்டன்ட். ஸோ இது கான்ஸ்டன்ட். வேரியபிள் 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 கான்ஸ்டன்ட். அடுத்து கான்ஸ்டன்ட் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 12 + 12 -4 வெர்டிக்கலில் இது அப்படியே சப்ராக்ட் பண்ணுறது தான். இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்க்க தான் கொசன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ளஸ்ஸு மைனஸு டிஃப்ரெண்ட் சைனு. ஸோ அதனால் ப்ளஸ் பண்ணால் 16 வருது. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு போட்டுக்கலாம். அடுத்து இசட்டு எக்ஸ் வெறும் எக்ஸிசட் அப்படின்னு இருந்தாலும் அங்கே பக்கத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெறும் வேரியபிள் இருக்குது, பவர் எதுவுமே இல்லைன்னா 1. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டு வேரியபிள் பக்கத்தில் இல்லைன்னா 1. ஸோ அப்போ 2 + 1 3 போட்டுக்கலாம். 3 அப்படின்னு நம்ம போட முடியாது, ஏன்னா நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ வெறும் எக்ஸிசட்னே போட்டுப்போம். 2 - 1 வந்து 1 எக்ஸிசட். நம்ம 1 எக்ஸிசட்னு போடலாம், எக்ஸிசட்னு போடலாம். ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணால் 11xz ஸ்கொயர். 11xz ஸ்கொயர். கிரேட்டர் நம்பர் சைன் -11z ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆன்சர் வருது. இதுவே ஹரிசாண்டலில் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸ் எல்லாம் குரூப்பிங் பண்ணிக்கலாம். 3z ஸ்கொயர் -8z ஸ்கொயர். இது ஒன்று. அடுத்து 2xz + xz. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிக்கலாம். அதுவும் +12 -4. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசாண்டலில் போடலாம். 3z ஸ்கொயர் -8z ஸ்கொயர். இங்கே 3 ப்ளஸில் இருக்குது, இது 8 மைனஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைன். ஸோ அப்போ இதில் ப்ளஸ் பண்ணால் -11z ஸ்கொயர் வரும். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் தான். ஸோ அப்போ 1xzன்னு போடலாம், வெறும் xzன்னு போடலாம். நான் வெறும் xzன்னே போடுறேன். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 16 + 16. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் வந்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்ட் 2ல் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த கான்செப்ட்லாம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அமுச்சு விட்ருங்க. பாய் கைஸ், ஹாவ் சேஃப் அண்ட் ஹாப்பி சம்மர்.